சகோதரிகளுக்கும் ஆத்ம நமஸ்காரம். இது நம்ம சிவானந்த வைத்தியசாலை சேனல். ஸோ நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் நம்ம நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். இப்போ என் ஸ்கூலும் திறக்க போகுது. 10th பப்ளிக் எக்ஸாம் நியர் ஆனதால் ஸ்கூல் திறக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ பொங்கலையும் முடியுதுனால எல்லா இடத்துலையும் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாயம்மா சமாதி போகிறோம். வாங்க நம்ம மாயம்மா சமாதி போகலாம். ஸோ இதுதான் நம்ம மயில் வாகனம். இதில் தான் நம்ம மாயம்மா சமாதி போக போகிறோம். சரி வாங்க போகலாம். ரைட் போகலாமா? ஸ்டார்ட் பண்ணு. போகிறதுக்கு முன்னாடி மாயம்மா ரூட்டோட மேப் சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சேலம் ஓல்டு பஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓல்டு பஸ்லேருந்து ஏற்காடு ரூட்டு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வரும், ரெண்டாவது அஸ்தம்பட்டி வரும், மூணாவது சேலம் கோர்ட்டு வரும், அப்புறம் ஜெயில் வரும், சேலம் ஜெயில் வரும், அதுக்கப்புறம் கலெக்டர் பங்களா, அதுக்கப்புறம் கோரிமேடு முடிஞ்சதும் அதாவது கோரிமேடு ட்ராவல் பண்ணிட்டு ஏற்காடு போகிற ரூட்டில் போகும்போது ஃபஸ்ட் லெஃப்ட் அதாவது எடுத்ததும் மாயம்மா சமாதி. அது மெயின் ரோடுலேருந்து 50 மீட்டர் உள்ள தான் நம்ம மாயம்மா சமாதி. மாயம்மா சித்தரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுக்கு. அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் கொடுத்து நான் ஆரம்பிக்கிறேன். மாயம்மாவை ஒரு அவதூதர்னு சொல்லலாம், இல்லைன்னா திகம்பரம்னு சொல்லலாம். ஏன் அவங்க திகம்பரம்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் திறந்தவர்கள். அதுவும் இல்லாமல் அதாவது பாம்பு, நாய், மனிதன் இந்த மாதிரி பல ஜீவராசிகளும் எல்லா ஜீவராசிகளும் சமமாக பார்ப்பார்கள். அதாவது ஒரு பாம்பு முன்னாடி போனால் என்ன ஃபீலிங்கோ, அதாவது ஒரு மனிதன் முன்னாடி என்ன ஃபீலிங்கோ ஒரே சமநிலையாகவே இருப்பாங்க, எந்த வேறுபாடும் இல்லை. அப்பேற்பட்ட நிலையை அடைஞ்சவங்க தான் மாயம்மா சித்தர். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நம்ம மாயம்மா ஒரு வெறிநாயை, அதாவது நாய்கள், மாயம்மா சுற்றி நிறைய நாய்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிருந்துச்சி. அந்த நாய் யாரும் பக்கத்தில் போக வேண்டாம், அம்மாவையும் நிறைய பேர் சொன்னாங்க அம்மா போகாதீங்க வெறி பிடிச்சிருக்கு கடிக்கும்னு. ஆனால் அதெல்லாம் அதாவது என்ன சொன்னேன் நான், திகம்பரம், எந்த வெறுப்பு அற்ற நிலை. அப்போ அந்த நாய்க்கு போய் சோறு ஊட்டி விடுவாங்களாம். அப்போ அந்த நாய் கடிக்கும், வெறி பிடிச்சி தானே, அப்போ நல்லா கடிக்குமாமா, 2-3 இடத்துல கையில் கடிக்குமாமா. அவங்க சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்டு கன்னியாகுமரியில் நாங்கள் அப்போ கடல் கரைக்கு ஓரம் போவாங்க. கடல் மண் எடுத்து அந்த புண்ணு மேலே, அதாவது நாய் கடித்த மேலே தடவிட்டு கடலுக்குள்ளே போவாங்களாம். எப்போ போவாங்கன்னு தெரியாது, எப்போ வருவாங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ அப்படி போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு பார்த்தா அவங்க கையில் இந்த புண்ணு இருக்காது. அதாவது நாய் கடித்தா நம்மளுக்கு சாதாரண மனுஷனுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் தோணுமோ அந்த மாதிரி எதுவுமே தெரியாதாம்மா. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குமா, நாய் கடிக்காத மாதிரி தான் இருக்குமாம்மா. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ இருப்பாங்க. அதனால தான் அவங்க திகம்பரம்னு சொல்ல காரணம். அதுவும் அல்லாமல் வெயில், மழை, காற்று, புயல், பசி, தாகம், சுகம், துக்கம் அனைத்து மனித உணர்வுகளையும் வென்றவர். மாயம்மா சித்தரோட நிறைய நான் கதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். எங்கள் அப்பா ஸ்ரீகிருஷ்ணா சார், எங்கள் அப்பாவோட மூலியமாகவும் நிறைய நண்பர்கள் மூலமாகவும் நிறைய கதை கேட்டிருக்கேன். ஒவ்வொரு கதையும் கேட்கும்போது அப்படி பிரமித்து போவேன். அந்த மாதிரி சில கதைகள் இருக்குது. ஹாய். என்ன 1986 மாயம்மா, 1986 வரைக்கும் மாயம்மா கன்னியாகுமரியில் இருந்தாங்க. அப்புறம் பிரிய சிஷ்யன் கூட 1986 பிறகு சேலத்தில் தங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சேலத்திலேயே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிரிய சிஷ்யனோட பேர் ராஜேந்திரன் ஐயா. மாயம்மாவோட பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஃபேமஸான பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் நான் சொல்கிறேன். இளையராஜா, ஷிரடி சாய்பாபாவோட பிரசித்தமான டிவோட்டர்ஸ், அதாவது பக்தர்கள். அமிர்தானந்த அம்மாவை நேரில் பார்த்துருக்காங்க. ஆதிசங்கராச்சாரியன்னு சொல்கிற அந்த மடத்தில் இருக்க நிறையா மடாதிபதிகள்
அதாவது ஒரு மடல மடாதிபதிகள் நிறைய மடத்தோட அதிபதிகளும் வந்து நேரில் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பக்தர்கள், அதாவது மெயினாக சொல்லக்கூடிய இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது மாயம்மா சித்தர் சுற்றி நிறைய நாய்களும் மிருக பிராணிகளும் பக்தர்களும் இருப்பாங்க. அது பக்தர்கள் எந்த அளவுக்குனா, இப்போ மாயம்மா சித்தர் வந்து எதுவுமே விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அதாவது பக்தர்கள் யாரை வந்து ஊட்டி விடுறாங்களோ சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடை வந்து பக்தர்கள் கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்க மிக பிராணிகள் கொடுப்பாங்க. அனைத்து எல்லாருமே சமநிலையில் இருக்கிறதாக அவங்க எப்பவுமே கருதி இருப்பாங்க. மாயம்மா சித்தர் அவங்க வந்து அதிகமாக பேசுனது கிடையாது. அதோட பக்தர்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த மாதிரி பேசுனா சித்தர் மொழியில் பேசுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா ஆங்கிய பாஷைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் மனசால் நான் ஒரு கேள்வியோடு போய் அவங்க முன்னாடி போய் உட்காரேன்னா அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு மூழ்கிறது சில ஆக்ஷன்ஸை வச்சு அவங்க என்ன ஆன்சர் சொல்ல வராங்கன்னு முன்னாடி இருக்கிற பக்தர்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி தான் அவங்க தொடர்பு பக்தர்கள் கூட இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம சமாதி பக்கத்தில் வரப்போகுது. இனி நான் அதிகமாக வீடியோவில் பேச மாட்டேன், ஏன்னா அங்கே போனால் சைலண்ட்டாக இருக்கணும். அங்கே வந்து சாங்கிய சம்பிரதாயம் எதுவும் கிடையாது, பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் நம்ம மாயம்மா சமாதிக்கிட்ட போய் தியானம் பண்ணுவாங்க. அங்கே தியானம் பண்ணும் போதும் மென்டலியாகவும் ஃபிசிக்கலியாகவும் ஒரு நார்மலான ஸ்டேஜ், அதாவது நமக்கு ஒரு சாந்தம் சுகம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அங்கே ஒரு குட் வைப்ரேஷன் அங்கே இருக்குதுன்னு எல்லா பக்தர்களும் சொல்கிறாங்க. நம்ம மாயம்மா சித்தர் எப்போ சமாதியானாங்கன்னா 1992 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 4:20 சமாதியானாங்க. அந்த சமாதி நிறைய பிரச்சனை தடங்கள்லாம் வந்துச்சு. அப்புறம் இளையராஜா, அதாவது இசை இயக்குனர் இளையராஜா அவர்கள் தலைமையில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வித்யார்த்தி முறையில் ஹரிசீனிவாசனும் ஞான முக்தானந்து 2 வித்தியார்த்திகளும் தான் சமாதி வச்சாங்க.
ஓம்.